நடிகை ராஷ்மிகா மந்தனா, நடிகர் விஜய் தேவர்கொண்டா இவங்களோட திருமணம் வரக்கூடிய 26ஆம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரெண்டு பேருமே நேத்து தான் வெளியிட்டாங்க. அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே உதய்பூருக்கு தங்களோட குடும்பத்தோட கிளம்பி போயிட்டாங்க. நேத்து மாலையில இருந்தே இவங்களோட திருமண கொண்டாட்டங்கள் களை கட்டிடுச்சு. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியான நிலையில அது ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை இவங்களோட திருமணத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாவே இவங்களோட திருமணம் குறித்த பேச்சுக்கள் தான் ரொம்பவே சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சுட்டு வருது. விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணம் இங்க நடக்க போகுது, இவங்க கலந்துக்க போறாங்க, இவங்களுக்கெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க, இதுல ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாவே இவங்களோட திருமண விஷயங்கள் மட்டும்தான் பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டா இவங்க ரெண்டு பேருமே திருமணத்தை பத்தி எந்த ஒரு வாயுமே திறக்காம இருந்தாங்க. ஆனா நேத்து தான் முதன்முறையா நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் 26ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரியுமே அவங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கடந்த சில ஆண்டுகளா காதலிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க காதல் பண்றோம் அப்படிங்கறத கூட யார்கிட்டயுமே வெளிப்படையா சொல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளர்ச்சி அடைஞ்சதுனால இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம முன்னாடியாவது அவுட்டிங் போனா தெரியாம இருக்கும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்துல யார் எங்க போனாலும் போட்டோ எடுத்து போட்டுறாங்க. அதனால ரெண்டு பேருமே காதலிக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா கடைசி வரைக்குமே நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படிங்கறத எப்பவுமே சொல்லாம தான் இருந்தாங்க. பட் கடந்த வருஷம் இவங்களோட நிச்சயதார்த்தம் வீட்டுல ரொம்பவே சிம்பிளா நடந்துச்சு. ஆனா திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய 26ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்ல இருக்கக்கூடிய மொமண்டோஸ் ஐடிசி அப்படின்ற ஒரு மாளிகையில தான் இவங்களோட திருமணம் நடக்க இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. அது குறித்தான போட்டோக்களும் வெளியாகி ரொம்பவே வைரலா இருக்கு. இதை பார்த்த எல்லாருமே வாவ் இவ்வளவு கிராண்டா பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்களை சொல்லிட்டு போறாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க திருமணம் குறித்தான பேச்சுக்களை ரெண்டு பேருமே சொல்லாம தான் இருந்தாங்க. ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாளிகைக்கு ஒரு நாளைக்கான வாடகையா 91,000 ரூபாய் கொடுக்கறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில திரை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள் கலந்துக்கிட போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ கடந்த ஒரு வாரமா அவங்க திருமண பத்திரிகை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இருந்தாலும் இவங்களோட திருமணத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இன்னொரு வீடியோல பார்த்துட்டோம் இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது. இவங்களோட திருமண வீடியோவை வாங்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முன் வந்திருக்கு. ஆனா விஜய் தேவர்கொண்டா மறுப்பு தெரிவிச்சிட்டார். இவங்களோட திருமண வீடியோவை 65 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முன் வந்தாங்களாம். ஆனா விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நாங்க வியாபாரம் பண்றதுக்கு விரும்பல, அது எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்க எங்களோட திருமண வாழ்க்கை எங்களோட தனிப்பட்டது, அது ஒரு மெமரி, அதனால அதை நாங்க சேல்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாச்சு. இதுக்கு முன்னாடி நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் வைரலாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் தேவர்கொண்டாவோட திருமண வீடியோவும் வாங்குறதுக்கு முன் வந்தாங்க. ஆனா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு வரக்கூடியவங்க செல்போன் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே இவங்களோட திருமண விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது, அதாவது அங்க நடக்கக்கூடிய புகைப்படங்கள் வேற மத்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் புகைப்படம் பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு மெமரி அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த வாரம் இவங்களோட ரிசப்ஷன் நிகழ்ச்சியுமே நடக்க இருக்கு. அதுக்கான வேலைகளுமே ரொம்பவே மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ உதய்பூருக்கு குடும்பத்தோட அந்த மாளிகைக்கு போயிட்டாங்க. அங்க ரொம்பவே கிராண்டா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பல வண்ண மலர்கள், லில்லி பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இங்க வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களுக்கு நடுவுல இந்த மாளிகை இருக்கிறதுனால பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, ரொம்பவே பிரமிப்பா இருக்குது, வியக்க வைக்கக்கூடிய வகையில இருக்குது.
இந்த இடத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணமா கூட இது சொல்லலாம். அதாவது இவ்வளவு பிரமிப்பா இருக்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடத்தை வந்து இவங்க 2 பேருமே சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இவங்க உதய்பூருக்கு போனதுக்கு அப்புறமா நேத்து நைட்லயே வந்து பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்க வந்துட்டு கேண்டில் லைட் வந்து விருந்து வச்சிருக்காங்க. ஜப்பானிய உணவு வகைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுல நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இவங்களோட திருமணத்துக்கு விரோஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே காதலிச்சுட்டு வரக்கூடிய காலங்கள்ல வந்துட்டு ரசிகர்கள் வந்து 2 பேரோட பேரையுமே சேர்த்து விரோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அதே பேரையே இவங்களோட திருமணத்துக்கான பெயராகவும் வச்சிருக்காங்க. இது தொடர்பா ராஷ்மிகா மந்தனாவும் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது இதனால் வரைக்கும் நீங்க வந்து எனக்கு கொடுத்த அன்பு வந்து அளப்பரியாதது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எங்க 2 பேரோட பேரையும் சேர்த்து விரோஷ் அப்படின்னு வச்சீங்க. அதே பேரை வந்து நான் எங்களோட திருமணத்துக்கான பெயரா வைக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நீங்க இல்லாம நான் கிடையாது. உங்களாலதான் நான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே திருமணம் முடிஞ்ச கையோட வந்து இங்க போறாங்களாம். அதாவது ஹனிமூனுக்கு போறாங்களாம். 1 மாத காலங்கள் வந்து இவங்க சமூக வலைதளங்கள் அது மட்டும் இல்லாம சினிமா பணிகள்ல இருந்து ஒதுங்கி இருக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் தகவல் வெளியாகி இருக்கு. இதுல அங்க இருக்கக்கூடிய சேர்ல வந்துட்டு விரோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி அதுவுமே வச்சிருக்காங்க. அதனால இவங்க வந்து இவங்களோட திருமணத்துக்கான ஏற்பாடுகளை வந்துட்டு ரொம்பவே பார்த்து ரொம்பவே நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய 26ஆம் தேதி இவங்களோட திருமணம் வந்துட்டு உதய்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட மாளிகையில வந்துட்டு ரொம்பவே கோலாகலமா நடக்க இருக்கு. இதுக்கு வந்து ரசிகர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. உதய்பூருக்கு வந்து ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டா 2 பேருமே போன இடத்துல ரசிகர்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த கேண்டில் லைட் டின்னருக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு கேம் கூட விளையாண்டுருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் கூட சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு வாலிபால் விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய கேம் கூட விளையாண்டுருக்காங்க. அது தொடர்பான புகைப்படங்களையும் எடுத்து இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் வந்து சடங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணதுக்காக ஆயத்தம் ஆயிட்டு வராங்க. வரக்கூடிய 26ஆம் தேதி இவங்களோட திருமணம் எப்படி நடக்க போகுது, இந்த புகைப்படங்கள் வெளியிட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தனா இவங்களை பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனா பொறுத்த வரைக்கும் நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைப்பாங்க. இவங்களோட படம் வந்து இவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கிளிக் ஆயிடும். நல்ல வசூல் ரீதியாவுமே வந்துட்டு வரவேற்பு கிடைச்சிடும். இதனால இவங்களுக்கு வந்து ராசியான நடிகை அப்படின்ற பேருமே இருக்குது. இப்போ இவங்க திருமணத்துக்கு அப்புறமாவும் படங்கள் நடிக்கிறதுக்கு வந்து ராஷ்மிகா வந்து ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. அந்த படங்களுக்கான படப்பிடிப்பு பணிகள் வந்து இவங்களோட ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுல காக்டெயில் 2ஆம் பாகத்துல வந்து நடிக்கிறதுக்காக ராஷ்மிகா மந்தனா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல சக நடிகையா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை கூட வந்துட்டு தன் பாலின ஈர்ப்பாளரா நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கிட்டத்தட்ட 1 மாத காலமாவே இந்த சமூக வலைதளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் தேவர்கொண்டா அப்புறம் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேரோட திருமணம் வந்துட்டு இங்க நடக்க போகுது, இங்க வந்து பிரம்மாண்டமா நடக்க இருக்குதுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குது, இவங்க எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க, இவங்களோட ட்ரெஸ் மதிப்பு இவ்வளவு, இவங்களோட செலவுகள் இவ்வளவு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட இந்த 1 மாச காலம் தாண்டி எக்ஸாக்டா நம்ம வந்து திருமண தேதி கிட்ட வந்துட்டோம். இவங்க திருமணம் எந்த மாதிரி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உள்ள பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்க சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்பதான் ரீசெண்டா தான் நேத்து தான் அவங்களோட திருமண தேதியவே 2 பேரும் அறிவிச்சாங்க. இதனால என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, எப்படிலாம் திட்டமிட்டு இருக்காங்க, ஹனிமூனுக்கு எங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் இதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்க 2 பேரும் திருமணத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இவங்க 2 பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா இவங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.